நீதி, செயல்பாட்டில் நீதி. இன்றைக்கி அது இல்லையே. சபைக்கு போகணுக்கிட்டே நீதி இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், சபைக்கு போகணுக்கிட்டே ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, பாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் தெர் இஸ் நோ ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவ நீதி இல்லை. அதை கவர் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணுறாங்க. அதை உதவி செய்வது, அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இல்லை. அது இதற்கு இணையாகாது. அன்பானவர்களே, நான் தவறு பண்ணிவிட்டு ஏதோ ஒன்றை கொடுத்து மக்களை ஏமாற்றுவதல்ல. ஏன் சொல்கிறது? நீதிமான் அவனுடைய பலன் என்ன தெரியுமா? அவன் தேவன் அவன் சந்ததியோடு இருக்கிறார் என்றால் கேட்க வேண்டும். உங்கள் நீதி உங்கள் சந்ததியை பாதுகாக்கும். தேவன் அவன் சந்ததியோடு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை குறுகினது. 80 ஆண்டுகள் பலத்தின் மிகுதியினால். ஆனால் நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னா நம்முடைய சந்ததி நம்மை தூற்றக்கூடாது. யோசித்து பாருங்கள், உங்கள் நீதி உங்கள் சந்ததி உயர்த்தும். வசனத்தை படிக்கிறேன், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 24:6. அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவார்கள். இத்தனை அழகான வசனம். கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அழகான வார்த்தை. கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். என்னால் தெரியுமா? ஒரு சந்ததி அவரை தேடிற்று. அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உங்களுடைய அந்த தேடுதல் உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும். உங்கள் தேடுதல் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும். அழகான வார்த்தை. கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவருடைய சந்ததி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உன் தேடுதல், உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய தேவனுக்காக செய்கிற நீதி கிரியைகள் உங்கள் சந்ததியை உயர்த்தும். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னேன், they are polluted, they spoil themselves. தங்களையும் கெடுத்து தங்கள் வாழ்க்கையும் கெடுக்கிறார்கள். கவனிங்கள், அவங்க வாழ்க்கை, அவங்க எப்படிப்பட்ட மக்களாக வேணால் இருக்கலாம். ஆனால் அவுட்வேர்ட் தே ஆர் ஓகே, பட் இன்வேர்ட் தே ஆர் ஃபுல்லி கரப்ட். வெளிப்புறமான வாழ்க்கையில் உலகம்